கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஃபாதர் நல்லா தமிழில் அழகாக வாசித்தார். குறிப்பாக இல் இந்த தமிழ் சொற்களை உச்சரிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர் பெங்களூரில் இருந்தாலும் அருமையான தமிழ் உச்சரிப்பு இருக்குது. ஃபாதருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா மிக நெருக்கமாக இருக்கின்ற இந்த வேளையிலே அன்னை மரியாவினுடைய புகழ் பாடலை இன்றைக்கு நாம் நற்செய்தியிலே கேட்டோம். இந்த புகழ் பாடல் என்பது மரியா உரைத்தது, கூறியது அல்லது பாடியது என்று எடுத்துக்கொள்வோம். அவர் எடுத்த எடுப்பிலேயே அவர் எப்படி இந்த பாடலை தொடங்குகிறார் பாருங்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேர் உவகை கொள்கிறது. கடவுளை போற்றுகின்றார், கடவுளை புகழ்கின்றார், கடவுளுக்கு தமது வாழ்த்தையும் மேலான நன்றியையும் தெரிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நிலை என்று சொன்னால், கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அன்னை மரியா. அந்த மரியாவிடமிருந்து ஆண்டவர் இயேசு பிறக்க வேண்டும் என்று இறைவன் தான் திருவுளம் கொண்டு அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். இவராக தேர்ந்தெடுப்பது அல்ல, மாறாக கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியைத்தான் ஆண்டவர் முன்கூட்டியே குறித்து வைத்து தேர்ந்தெடுத்து கன்னி என்ற நிலையிலே தாய்மையை கொடுக்கின்றார். பிறக்கின்ற பொழுதே, கருவாக உருவாகின்ற பொழுதே பாவம் அணுகாமல் இருக்கின்ற பரிசுத்த மானிட பிறவியாக தனி சிறப்பு மிக்க வகையிலே அவர் இந்த உலகத்திலே பிறக்கின்றார், தன்னுடைய தாயின் உதரத்திலே உருவாகின்றார். இத்தனை கருணையையும் இத்தனை மேலான கொடைகளையும் கடவுளே முன்வந்து அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்றார். எனவே கடவுளின் தாய் என்பது மரியா தேர்ந்து கொண்டது அல்ல, மாறாக கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையாக அவர் கருதுகிறார். எனவே அவர் ஆண்டவரை போற்றுகின்றார், கடவுளை நினைத்து அவர் பேர் உவகை கொண்டு நன்றியை தெரிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அடுத்த வரிகளிலே வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் தன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார் என்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், தமது அடிமையின் நிலையை கண்ணோக்கினார். இதோ உமது அடிமை என்று அன்னை மரியா உரைத்த அந்த நேரத்திலிருந்தே இந்த அடிமை என்ற ஒரு உணர்வை அன்னை மரியா பெறுகிறார். அடிமை என்று சொன்னால் சுதந்திரம் இல்லாத ஒரு ஸ்லேவ் என்பது அல்ல, மாறாக ஆண்டவருக்கு தன்னையே முழுமையாக முன்வந்து அர்ப்பணித்த வகையிலே அடியார் என்ற நிலையிலே தன்னை முழுமையாக அன்னை மரியா ஒப்பு கொடுக்கின்றார். எனவே அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணுற்றார். ஆக தாழ்நிலை என்றால் என்ன? ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த நிலையில் படைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பாவத்திற்கு உட்பட்டு அந்த தாழ்நிலையை அடைந்தார்கள். இந்த தாழ்நிலையைத்தான் ஆண்டவர் கண்ணோக்கினார். இப்பொழுது எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று சொல்லி தன்னை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது ஆண்டவருடைய கருணையினால், ஆண்டவருடைய இரக்கத்தினால் மட்டுமே இந்த பேருடையாள் என்று போற்றும் என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவன் எப்படி அன்னை மரியாளிடம் செயலாற்றுகின்றார், அவர் தன்னை எப்படி இறைவன் முன்பாக தாழ்த்தி நிற்கின்றார் என்பதைத்தான் இந்த பாடல் முழுவதுமாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் முன்பாக நிற்க நாம் ஒரு பொருட்டான ஆள் கிடையாது, மாறாக இறைவனுக்கு நிகர் நாம் இருக்க முடியாது. எனவே அவர் கருணை கூர்ந்து நமக்கு இந்த உலகத்திலே பிறக்கவும் வாழவும் நல்ல ஒரு வாய்ப்பையும் வாழ்வையும் கொடுக்கின்றார் என்று சொன்னால், நாமும் அன்னை மரியாவை போன்று அன்றாடம் இறைவனை போற்றி கொண்டே இருக்க வேண்டும், புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த புகழ்ச்சியில், நன்றியில் தான்
நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்றோம் என்பதை இறைவனுக்கு எடுத்து சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, உண்மையான ஜெபம் இறை புகழ்ச்சியாக இருக்க வேண்டும். உண்மையான ஜெபம் இறைவன் முன்பாக நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான ஜெபம் இந்த அன்னை மரியா பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் கேட்கின்றார். எனவே நெருங்கி வருகின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கின்ற வேளையிலே இறைவனை புகழவும் அவருடைய ஆசீர் பெற்றுக்கொள்ளவும் நம்மையே நாம் தாழ்த்துவோம். இறைவனை புகழ்ந்து நன்றி கூறுவோம். நாமும் ஆன்மீகத்திலே வளர்வோம். இயேசு குழந்தையை கண்டு அவரை வணங்கி ஆராதித்து அருள் பெறுவோம். ஆமென்.